குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இது நம்ம குருஜி சமீபமாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கான்செப்ட். அது எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கிறது. என்னென்னா, அந்த இன்டர்வியூவர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் சிவனாக மாறினேன்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு குருஜி சொன்னாங்க, சிவன்கிறது அன்பு தானே, அப்போ நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்த்தேன். என் குடும்பம், என்னுடைய நலன்கள் அதை தான் எனக்கு இருந்தது. அதனால் நான் அன்பை அப்படின்னு சொல்ல வந்தார். அதுக்குள்ளே இன்டர்வியூர் வந்து அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு குரு என்ன சொன்னாருன்னா, அன்புங்கிறது இங்கே இருந்தால் தானே கொடுக்க முடியும். அப்போ எனக்குள்ளே அன்பாக இருக்க நான் என்னை வளர்த்து கொண்டேன். நான் வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே யாரையுமே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் இல்லை அது அடுத்த பிள்ளைகள் அந்த மாதிரி எல்லாருக்குமே சமமாக என்னால் அன்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே நான் வளர்த்து கொண்டேன். அதுக்கப்புறம் அந்த அன்பை வெளிக்காட்ட ஆரம்பித்தேன். அப்போ என்னால் சிவனாக வாழ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அது எவ்வளோ பெரிய மாற்றம் அவருக்குள்ளே ஏற்பட்டிருந்தால் நம்ம குரு வந்து தன்னைத்தானே உயர்ந்து நம்மளையும் உயர்த்தும் அளவு ஆகியிருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும் நாம் இன்னும் நம்மளுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு அது அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருந்தது. நன்றி. ஆத்மா வணக்கம்.